எப்பா எப்பா வாங்கப்பா. வாப்பா வாப்பா. அப்புறங்கண்ணே அப்புறங்கண்ணா சாப்பிட்டீங்களா? எப்பா நாங்கள் சாப்பிட்டோம். நேற்று தம்பிக்கு கல்யாணம். ஆமாம். பந்தல் சீரியல் செட்டு அப்புறம் அந்த ஜாமான் ஆமாம் எல்லாம் எடுத்து வர சொன்னீங்க. எல்லாம் இப்போ பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சாச்சு. சரி கண்ணு. எல்லாத்தையும் கழுவிட்டு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். சரி கண்ணு. அப்புறம் ஏற்றிட்டு போங்கய்யா. ஏற்றிட்டு போகிறதா? வாடகைப்பா 5000 சொல்லியிருந்தேன். 15000 சொன்னியா? யாருக்கிட்ட? பந்தலா போட சொன்னாக்க நீங்கள் வந்து குச்சை வச்சுக்கிட்டு காத்தடிச்சா அந்த குச்சி ஆடுது. சாப்பிட வந்தெல்லாம் குச்சை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். கோபால வாங்கண்ணே வாடா. என்ன அப்பா என்னென்னமோ பேசிட்டு பந்தல் போட்டிங்க, காற்றுல ஆடுது அதில் ஆடுதுன்னு இருக்காரு. தகரத்தில் போட்டு கொடுத்தோம். மழை வந்தால் சரி சாப்பிட்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். தகரத்தில் போட்டு கொடுத்து ஆடுதுன்னா அப்போ காற்று எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம் நாங்கள் பொறுப்பாக முடியுமா? கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுங்கிறாரு. கரண்ட் ஆஃப் ஆகி போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? தம்பி நீ சொன்னங்கிறதுக்காகத்தான் நாங்கள் பந்தல் போட்டோம், லைட்டிங் செட்டிங் போட்டோம், சீரியல் போட்டோம், மைக் குழாய் கட்டினோம். சொல்லு. சரி அதை கூட வாடகை என்ன 5000 சொன்னேன். வாடகை 5000? ஆமாம். இல்லைடா நீயும் 5000? அது டேய் தம்பி 5000 நான் சொன்னேன். சரி விட்றா, 3000 கழிச்சுக்கடா, 12000 கொடுறா. இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது. பாரு நஷ்டம் எனக்கு தான். ஜாரு காணும், டேபிள் காணும், அந்த சாப்பாடு வைக்கிற குண்டாங்க காணும், அந்த மைக் செட்டு பாதி உடஞ்சிருக்கு, டீப் லைட் அந்த ஒரு டீப் லைட் உடஞ்சிருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா என்ன கலவரம் நடந்தா? கலவரம் தான் நடந்தது. அது என்ன நடந்துட்டு போடும். கல்யாணம் நடந்தாலே அவனுக்கு கல்யாணம் நடந்தா கல்யாணம் சிறப்பாக நடத்தினே. நம்ம பசங்கடா. நான் கொடுத்துருவேன். எவ்வளோ கேட்டான்? 13,000 கேட்டான். நம்ம புள்ளி 3000 கொடுத்து. எப்போ சும்மா இருப்பா நீங்க? 13 தரங்கிறாரு. இந்த பையன்லாம் வேலைக்கு வந்திருக்கான். பேனா பிடிக்க வேண்டிய வயசுல டெஸ்ட் பிடிக்கிறான். கரண்ட் வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு. குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அந்த பையன்லாம் வேலைக்கு வந்திருப்பான். அதை புரிஞ்சுக்கடா தம்பி கொஞ்சமாச்சான். 3000 வருஷம் 12000 கொடு. 5 ரூபாயா? இருப்பா நான் பார்த்துருவோம். போப்பா நீ எவ்வளோ கொடுக்குறா? எவ்வளோடா? எப்பா இருப்பா எவ்வளோ கொடுக்குறா? 5000 வேணாம். வாடா போடு. வண்டி எடுக்கும். இங்கே பண்ண எங்கே போறா? 5000 வேணாம். அந்த நீயே வச்சுக்க. அந்த கோயில் அன்னதானம் போடுவாங்களோ அந்த மாதிரி நான் உனக்கு வந்து அன்னதானம். அப்படிலாம் பேசக்கூடாது. ஊர்ல எத்தனை பேர் இருக்கானுவா? ரேடியோ செட்டு காரணம் அதே விட்டு எனக்கு அண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சா எதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டா? இழிச்சவான் இழிச்சவான் இந்த மாதிரி குறைச்சி வாங்கிக்கணும். அதுக்கு தான் கூப்பிட்டா. அநியாயமா 5 ரூபா தரா? வாங்கிக்கிறேன். அப்புறம் நீ பார்த்து 12000 கூட, 2000 கூட குறைச்சிக்க. 10000 கூட கொடு. தயவு செஞ்சு கொடு. 10000 கூட. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஒரே ஊருக்காரன் தான். ஒரே ஊருக்காரன் தான். அதுக்காக வயிறு வேற வரல. உனக்கு வயிறு வேற எனக்கு வயிறு வேற. அதை மேலே பாரு தம்பி. என்ன ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன். பண்டை போடுற தொழில நான் விட்டுறேன். உங்ககிட்ட அதை போட்டுட்டு அந்த காசை வாங்குறப்ப நாங்க படுற பாரு இருக்கு. ஏ சாமி சாமி சாமி. சரி நீ இதை புடி. இந்தா இதை புடி. நீ புடினா சரி அதை வாங்கிட்டேன். அப்புறம்ண்ணா எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 6000 இருக்கு. கொடுத்துட்டு அப்புறம் என்ன வீராப்பா பார்க்குறேன். 6000 தான் கொடுத்துருக்கு. போங்க.